குட் ஈவினிங் எவ்ரிஒன். லாஸ்ட் கிளாஸில் கன்வெர்ட் டு சிம்பிளில் இருக்கிற பட்டன் பற்றி தான் பார்த்தோம். இந்த லெசனில் டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஒரு மாஸ்கிங் டெக்னிக் அப்ளை பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதில் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஹைஸ்டி சைஸ் சூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதனுடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட் பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். நமக்கு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதோடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணணும். டெக்ஸ்ட் டூல் ஷார்ட்கட் கீ T. டைரெக்டாக ஸ்டேஜுக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். நான் Blackboardன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுறேன். இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு Q, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து ட்ராக் பண்ணுறது மூலமாக டெக்ஸ்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். தென் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் பேனல் Ctrl+K, அலைன் ஹரிசாண்டல் சென்டர், அலைன் வெர்டிக்கல் சென்டர் பண்ணுறது மூலமாக டெக்ஸ்ட்டை ஸ்டேஜுக்கு கரெக்டாக சென்டரில் கொண்டு வர முடியும். தென் 30 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு F5 ஆட் ஃப்ரேம்ஸ். தென் நான் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். டைம் இண்டிகேட்டர் அப்படியே மூவ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கொண்டு வந்துக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். ஷார்ட்கட் கீ R. கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு பெர்ஃபெக்டான ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரோக் வேண்டாம் அப்படின்னா செலெக்ஷன் டூல் V, டபுள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக டிலீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் மோஷன் டியூன். நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டுது. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் டு சிம்பிளாக மாற்றின பிறகு தான் டியூனிங் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் டைரெக்டாக ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நாம் மோஷன் டியூன் அப்ளை பண்ணிட்டோம். தென் 30 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு Q, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல், பிவட் பாயிண்ட்டை அப்படியே நான் லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். தென் ரைட் சைட்லேருந்து அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி எண்டு வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் டைம் லைனில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். தென் லேயர் 2ல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் கொடுக்கறது மூலமாக அந்த லேயருக்கு நீங்கள் மாஸ்க் அப்ளை பண்ண முடியும். மாஸ்க் கொடுத்ததுமே லேயர் 1 ஆட்டோமேட்டிக்காக லேயர் 2ஓட அட்டாச் ஆயிரும். 2 லேயரும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். இப்போ நீங்கள் SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா Ctrl Enter. இப்போ நான் க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுக்கு வைப் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. லாஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரேம் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 50 ஃப்ரேம் வரைக்கும் F5 ஆட் ஃப்ரேம்ஸ். லேயர் 1லையும் F5 கொடுத்துக்கிறேன், ஆட் ஃப்ரேம்ஸ். இப்போ நீங்கள் SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுக்கு வைப் ஆகும். சேம் டைம் நான் அடிஷ்னல் ஃப்ரேம் கொடுத்துருக்கறதுனால அது ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை நம்மளால் பார்க்க முடியுது. என்னுடைய ஸ்டேஜ் கலர் நான் சேஞ்ச் பண்ணணும். கோ டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல், ஸ்டேஜில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டார்க் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு Ctrl Enter. லாஸ்ட் கிளாஸில் கன்வெர்ட் டு சிம்பிளில் இருக்கிற பட்டன் பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி சிம்பிள் மாஸ்க் டெக்னிக் அப்ளை பண்ணுறது தான் பார்த்துருக்குறோம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.